ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினி விளாக் பார்க்க போகிறோம். அதுக்கு எங்கள் ஃபேமிலி காய்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வாய்க்காலில் குளிக்க போகிறோம். அதுக்கு எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட வீராவும் வர போகிறான். இப்போ நம்ம வாய்க்கால் போக போகிறோம். இப்போ பார்த்திங்களா ஜான்சன் மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான். எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு கிட்ஸ் எல்லோரும் எங்கேயாவது கூட்டு போங்கன்னு ஒரே டார்ச்சருங்க. அதனால் பக்கத்தில் எங்கேயும் போக முடியல. அதனால் பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது, அதுக்காக கூட்டு போகிறேன்னு சொன்னனால எல்லா பிள்ளைங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் தான் எல்லா கிட்ஸுக்கையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எல்லோரும் காரில் ஏறி போக போகிறோம். இப்போ எல்லோரும் வண்டியில் ஏறி கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரை ஏறிட்டுருக்கோம். சீக்கிரமாக போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் எங்களால் சீக்கிரமாக ரெடி ஆக முடியலை. இருந்தாலும் அந்த வெயில் வேறு இன்னும் குறையவே இல்லை. அவ்வளோ வெயில் அடிக்குது காய்ஸ். அதில் கிட்ஸை கூப்பிட்டு போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருப்போம். இருந்தாலும் அவ்வளோ வெயில் அடிக்குது. இருந்தாலும் கிட்ஸ் எல்லோரும் எங்கேயாவது இன்றைக்கி போனால் தான் முடியும், இன்றைக்கி தான் லீவுனால இன்றைக்கி இங்கே எங்கேயாவது போனால் தான் முடியும்ன்ட்டு ஒரே டார்ச்சர். அதனால் எல்லா கிட்ஸையும் கூப்பிட்டு நானே கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு உள்ளே ஏறி கிளம்பிட்டேன். கிட்ஸ் எல்லோரும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. காரில் ஏறினதும் செல்ஃபி வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லா கிட்ஸும் கோஆப்ரேட் பண்ணி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ போவோம்னு அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஒவ்வொரு கிட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுலேயும் நம்ம கவலைலாம் பாதி பறந்து ஓடிடுங்க. இப்படி அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தால் மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம வாய்க்கால் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த 2 பசங்களும் அவங்க பெரியப்பா கூட பைக்லேயே வரேன்ட்டாங்க. அதனால அவங்க பைக்கில் வந்துட்டுருக்காங்க. பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்ட்டு. ஆனால் நல்லா பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்கள் தண்ணி தெரியுதா? அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க தண்ணியெல்லாம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி குளிச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ காரை பார்க் பண்ண போகிறோம். இங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக குளிக்க போகிறோம். இப்போ பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க போகிறதும். அதுக்கப்புறம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வாய்க்கால் வந்துட்டோம். வாய்க்கால் வந்ததும் கிட்ஸ் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க பெரியப்பா எல்லா கிட்ஸுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. குளிச்சுட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எப்படியோ சாப்பிட்டுட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. செம்ம க்ரௌடுங்க. ஃபோனை வண்டிக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டேன். அதனால் நாங்கள் டாக் குளித்த வீடியோ, நாங்கள் குளித்த வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அதனால் வண்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடியோ எடுத்தோம். இப்போ எல்லோரும் நனைஞ்ச மேனிக்கு இருக்கோம். இப்போ திடீர்னு வீரா எப்படி கையில் வந்தால் நினச்சிக்காதீங்க. வரும்போது வீரா தூங்கிட்டான், அதனால நாங்கள் அவனை படுக்க வச்சுட்டோம். இப்போ வரும்போது குளிச்சுட்டு வரும்போது எஞ்சி உட்காந்துட்டானா, அதனால தான் பசங்க கையில் வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க. பின்னாடி பார்த்திங்களா செல்ஃபி எடுத்துகிட்டே வராங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நல்லபடியாக என்ஜாய்மெண்ட் ஆச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.